Good morning, students. Welcome back to our English class. This is your RK sir. Kindly take your textbook and turn the page number 124. 124 எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இன்றைக்கி கிராமர் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிஷ்னல் கிளாஸஸ். கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்றது நமக்கு will be asked in the grammar part for the 2 marks. 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ கம்பைன் யூஸிங் இஃப் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீட் த கிவன் 2 sentences அண்டு கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அல்லது சில நேரங்களில் இஃப் கிளாஸ் தவிர வேறு ஏதாவது ப்ராக்கெட்டில் கன்ஜங்ஷன் கொடுத்து அதை யூஸ் இஃப், யூஸ் அன்லெஸ், யூஸ் ஹேட், யூஸ் வென், யூஸ் ஆஸ் சூன் as அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துருவாங்க. ஐ தாட் யூ ஆல்ரெடி இன் 11th standard த சேம் தான். சரியா? ரைட். ஸோ இந்த கண்டிஷ்னல் கிளாஸஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. லெட்டஸ் ரீகால் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் அபவுட் கண்டிஷ்னல் கிளாஸஸ் இன் ஸ்டாண்டர்ட் 12. 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் தான். நம்ம வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ பிஃபோர் தட் நம்ம இந்த 3 டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி 0 கண்டிஷ்னல் கிளாஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அதாவது there are the 4 types in this conditional class. ஒன்று 0 condition. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டைப்ஸ் 0 conditional, first conditional, second conditional, third conditional கொடுத்துருக்காங்க. என்னென்ன? 0 conditional, first conditional, second conditional அண்டு third conditional கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 0 conditional பாருங்கள். 0 conditional என்னென்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. அதாவது இஃப்பு இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கான, அது V1 அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், அது ப்ரெசன்ட் சிம்பிள்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன வரும் அப்படின்னா கண்டிஷன் பார்ட் 1ல் என்ன வரும்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வந்ததுன்னா அதோட ரிசல்ட் கிளாஸில் என்ன வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 தான் வரும் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ளஸ் என்ன வரும்? V1 வரும். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் அல்லது சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷனல் கிளாஸில் வந்து நம்ம அதை இந்த 0 கண்டிஷனை நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? ரைட். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அதுக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் யூ டோன்ட் வாட்டர் த ஃப்ளார்ஸ் தே டை. செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அது எல்லாமே செத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இப்போ இது நம்ம இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எது 0 கண்டிஷனில் பார்க்குறோம். ஹீட் ஐஸ் ஃபுல் ஸ்டாப் இட் மெல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை வந்து உணர்த்துற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அப்படி இருந்தால் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. வெறுமனே 0 கண்டிஷன்லனா நம்ம இஃப் கொடுத்து எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ஆன்சர், அதாவது ஹீட் ஐஸ், ஐஸை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா இது என்ன உருகும். அப்போ இப் யூ ஹீட் ஐஸ், அந்த பக்கம் ரிசல்ட் கிளாஸில் வேர்ப் கூட எஸ் சேர்த்து வரணும், அதுதான் ரூல்ஸு. கமா இட் மெல்ட்ஸ், அவ்வளோதான், இட் மெல்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து 0 கண்டிஷனில் மீன் பண்ணி வரக்கூடியது. ஸோ எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் ரிசல்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா வேர்ப் கூட எஸ் சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, அதே மாதிரி இங்கே டைப் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப் 1 பொறுத்தவரை நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் இஃப் ஆர் அன்லெஸ் வரும். அதே மாதிரி தான் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள், அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1 வரும். அதை நம்ம எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படின்றத கண்டிஷனல் பார்ட்டில் கொடுத்தோம்னா அதுக்கான ரிசல்ட் பார்ட் எப்படி வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பாசிட்டிவாக இருந்தால் வில் வரும், நெகட்டிவாக இருந்தால் ஓன்ட் வரும். வில், ஓன், ஷல், ஷான், கேன், காண்ட், மே ப்ளஸ் V1 அப்படின்றது வரும். சரியா? ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 கண்டிஷனல் கிளாஸில் அதுக்கான ரிசல்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ்
வில் ஆர் ஓன், ஷல் ஆர் ஷாண்ட், கேன் ஆர் கான்ட், மே ப்ளஸ் V1 வரும். இது வந்து டைப் 1ல் கொடுக்குறோம். ஸோ இதை தான் நம்ம ப்ராபபிள் ஆர் பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ 0 கண்டிஷனை யூனிவர்சல் ட்ரூத் அல்லது சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொன்னோம். டைப் 1 பாசிபிள் அண்டு ப்ராபபிள் கண்டிஷன், அதாவது இயலும் நடைபெறக்கூடிய, அதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறோம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, இஃப் ஐ ப்ளே வெல் ஐ வில் வின் த மேட்ச். அப்போ ரெண்டுமே பாசிபிள் கண்டிஷன். நல்லா விளையாண்டால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்ற ரெண்டு பாசிபிளான கண்டிஷன் சொல்கிறதுனால தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ரைட், இதில் நம்ம ஃபஸ்ட் கண்டிஷனல் பார்த்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனல், ரெண்டாவது கண்டிஷனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கண்டிஷனல் இது வந்து பாசிபிள் பட் நாட் ப்ராபபிள், அதாவது இயலும் ஆனால் நடக்காது. இது பண்ணுறது தான் ஆனால் கண்டிப்பாக நடக்காது. ஸோ பாசிபிள் கண்டிஷனில் நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிபிள் கண்டிஷன் பொறுத்தவரையிலும் we have two more types. டைப் 2 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறோம். பாசிபிள் கண்டிஷன். ஸோ அந்த பாசிபிள் கண்டிஷனில் ஒன்று ப்ராபபிள், இன்னொன்று இமேஜினரின்னு இருக்குது. ஒன்று ப்ராபபிள் கண்டிஷன், ரெண்டாவது இமேஜினரி கண்டிஷன். ரெண்டாவது என்னது, இமேஜினரி கண்டிஷன், கற்பனையான. சரி, இப்போ ஃபஸ்ட் ஒன் ப்ராபபிள் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ப்ராபபிளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, அதாவது நடைபெறக்கூடியது தான். இப் ப்ளஸ், நல்லா நோட் பண்ணிக்காங்க, இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 V2, இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வந்ததுன்னா அந்த பக்கம் என்ன வரும்னா, அதாவது ரிசல்ட் கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் would ஆர் could ப்ளஸ் V1 தான் கொடுக்கணும், V2 கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராபபிள் கண்டிஷனில் இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வந்ததுன்னா கண்டிஷனல் கிளாஸில் அதுக்கான ரிசல்ட் எப்படி வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் would ஆர் could ப்ளஸ் V1 வரும். இதுவே இமேஜினரி கண்டிஷனில் பார்த்தோம்னா என்ன வித்தியாசம், இமேஜினரி கற்பனையான கண்டிஷன் பார்த்தோம்னா இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் வந்ததுன்னா இது கண்டிஷனல் கிளாஸில் அதே சேம் தான், ரிசல்ட் கிளாஸில் மாறாது. ஸோ டைப் 2ல் ப்ராபபிள் கண்டிஷனுக்கும் ரிசல்ட் கண்டிஷனல் பார்ட்டில் வரக்கூடிய இதுக்கான ரிசல்ட்டும் அதே தான், இமேஜினரி கண்டிஷனில் வரக்கூடிய ரிசல்ட்டும் அதே தான். சரி, இப்போ இமேஜினரி கண்டிஷனில் நம்ம ஒரே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா எங்கள் கண்டிஷனல் கிளாஸில் என்னென்னா இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் கொடுக்குறோம். இங்கே இமேஜினரி கண்டிஷனுக்கு தான் வேர் கொடுக்கணும், ப்ராபபிள் கண்டிஷனுக்கு V2 தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வந்ததுன்னா அது ப்ராபபிள் கண்டிஷன், நடக்கக்கூடியவை. ஏன்னா சென்டென்ஸ் படித்தாலே உனக்கு தெரியும் அது கற்பனையான ஒன்றா அல்லது நடைபெறக்கூடிய ஒன்றா அப்படின்றது. இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் வந்ததுன்னா அதுக்கு இமேஜினரி கண்டிஷன் பேர் என்ன வரும், ரிசல்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் would ப்ளஸ் V1, சேம் ரிசல்ட் பார்ட்டு தான், சரியா? ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தியரிட்டிக்கலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டைப் 2 இப்போ it rained they would cancel the match, சரியா? அப்போ இது வந்து ப்ராபபிள் கண்டிஷன் தான், இமேஜினரி கண்டிஷன் கிடையாது, சரியா? ரைட், அண்ட் அன்லைக்லி ஆர் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். இப்போ it rained பாருங்கள், இதில் ஸ்ட்ரக்சர் வருது பாருங்கள், இப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வந்திருக்கா, உடனே என்ன வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் would ப்ளஸ் V1 வந்துருச்சா? ரைட், அதான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்துருச்சு. சரி, அதுவே இப்போ வேறு பேர்டுன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு பேர்ட், இந்த பக்கம் என்ன வரும், ரிசல்ட் கிளாஸில் ஐ வுட் ஃப்ளை, நான் பறவையாகவும் இல்லை, என்னால் பறக்கவும் முடியாது. அப்போ இது வந்து என்ன கிளாஸு, இது வந்து செகண்ட் கிளாஸில் இமேஜினரி கண்டிஷன், இது வந்து ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் இங்கே கூட கொடுத்துருக்காங்க, என்ன பார்த்துருக்காங்கன்னா செகண்ட் கண்டிஷனில் இப்போ வேர் ரிச் ஐ வுட் பை ஏ மேன்ஷன் பை த சி. நான் ரிச்சாக இருந்தேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன்,
கடல் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு பெரிய பேலஸையோ மேன்ஷனையும் நம்ம வாங்கியிருப்பேன். நான் ரிச்சாகவும் இல்லை, என்னால் வாங்கவும் முடியாது அப்படின்றது தான் இந்த இமேஜினரி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட். அதே போல் இங்கே நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் ஐ ஃபவுண்ட் எ ரிங் ஐ வுடன்ட் கீப் இட். நான் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக வச்சுருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனல் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்குறேன் வீடியோவில். ரைட்.